மீன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதம் கடக ராசி மேஷ லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட வைகாசி மாதம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மீன ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 3வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 32 டிகிரியில் இருக்கிறாரு, பகையாக இருக்கிறார். பொதுவாக ராசியாதிபதி 3வது பாவகத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் கொஞ்சம் சாதகமாக இருக்கு, கொஞ்சம் சாதகமானதை விட கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ராசியாதிபதி 3வது பாவகத்துக்கு போயிட்டா, அதாவது ராசியாதிபதின்றதை விட குரு பகவான் 3வது பாவகத்துக்கு போயிட்டா, கேளப்பா குருபதி 3இல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் புலிப்பாணி சித்தர் சொன்னது. ஆனால் 3வது பாவகத்தில் இந்த மாதத்தில் குரு பகவான், சூரிய பகவான், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஒரே பாவகத்தில் இணையிறது அது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்த அந்த உறவுகள்கிட்ட ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. கொஞ்சம் சூதானமாக இருங்க. நம்ம அண்ணன் தானே நாம் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம தம்பி தானே நாம் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார், நம்ம தங்கச்சி தானே நாம் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேண்டாங்க, அந்த எண்ணம் வேண்டாம். இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. நேரகாலம் நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வா போன்னு சொன்னாலும் தப்பில்லை, இல்லை வாடா போடான்னு சொன்னாலும் தப்பில்லை. ஆனால் நேர காலங்கள் சரியில்லைன்னா வாங்க அப்படின்னா கூட ஏன் நான் வரணுமா, போங்கன்னா நான் போகணுமா, தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சொல்லுவோம் இல்லைங்களா, பிடிச்சது கால் பட்டாலும் குத்தம் இல்லை, கைப்பட்டாலும் குத்தம் இல்லை, பிடிக்காதது ஆனாலும் குத்தம் ஊனாலும் குத்தட்டு. அந்த மாதிரி இந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக முக்கியமாக இந்த 6 கிரகம் இருக்கார் இல்லைங்களா, சூரியன். அந்த சூரியன் முழுமையாக 3வது பாவகத்தில் பகையாக 1 மாதம் இருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம்தான். இந்த வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி 32ஆம் தேதி வரைக்கும் 6 கிரகம் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 3வது பாவகத்தில் பகையாயிடுவார். அப்போது உடல் உபாதைகள் கொடுக்கும். நிறைய நண்பர்களுக்கு தலைவலி சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதே மாதிரி இந்த த்ரோட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரோட் இந்த மாதிரி குரல் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளும் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா ஹீட் அதிகமாக ஏற்படும். 100% இந்த மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லையாக இருக்கும். உடல் திரேகத்தில் ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதே மாதிரி வீட்டில் களவு போடக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா வீட்டில் போட்டபடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக வரவங்க கூட ஏதாவது கையில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாது, நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அதனுடைய அருமை தெரியுன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துக்குள்ள ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். வீட்டில் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 2வது பாவகத்துக்கு வர வரைக்கும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்காது. வைகாசி 1லிருந்து 19 வரைக்கும் பாதகமான பலன்கள் தான். 19லிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அதாவது சூரிய பகவான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்துடணும். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ல் வந்துடணும். உங்கள் ராசிக்கு 2வது பாவத்துக்கு செவ்வாய் வந்தார்னா தன வரவு கொடுக்கும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எப்போது வைகாசி 19ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை. சார் சூரியன் 6 கிரகம் 3ல் வர்றாரு, பகையாகிறாரு, சுக்கிரனோட சேர்றாரு, அதனால் உடல் உபாதைகள் வரும்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனால் உடல் ஸ்தானாதிபதி பலமாயிடுவார் இல்லையா.
மீனராசி நண்பர்களுக்கு உடலஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஆட்சியில் வந்துடுவார். ஆட்சியில் வராருன்னா யாருடைய சாரத்தில் வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது பகவானுடைய சாரம். அசுவினி நட்சத்திரம் 3 பாதத்தில் வருவார். கிட்டத்தட்ட 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி, 25 இல்லை 32 வரைக்குமே, வைகாசி 32 வரைக்குமே கேதுவுடைய சாரத்தில் தான் இருப்பார். அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், பரவாயில்லையாக இருக்கும். வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும். நம்மளுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக சூரிய பகவான் வைகாசி 1லிருந்து வைகாசி 11ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருப்பார். ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகாசி 1ஆம் தேதி, அதாவது இன்னையிலிருந்து இன்னும் 11 நாள், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். இந்த 3 பாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 38, 39 டிகிரி வரைக்கும் வருவார். அதுதான் உங்களுக்கு டேட்டில் சொல்கிறேன், தேதியில் சொல்கிறேன். வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை 6க்குடைய கிரகம், 6க்குடைய ஒரு கிரகத்துடைய சாரம் வாங்கிறது நமக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், நம்ம மனசுக்குள்ள இது என்னடா வேலை, கவனம் விட்டுவிட்டு வேறு வேலை பார்த்துடலாமான்ற எண்ணம் மட்டும் வந்துருச்சுன்னா 2வது நாள் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடுவீங்க, வேண்டாம் அப்படின்ட்டு லெட்டர் போட்டுடுவீங்க. அதனால் இருக்கிற வேலையை விடுறது புத்திசாலித்தனம் இல்லை சாமி, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் வைகாசி 1லிருந்து வைகாசி 11 வரைக்கும் எடுக்க வேண்டாம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்படி கூட நினச்சிக்கோங்க, பின்கத்திர இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம தள்ளி போடலான்னு கூட நினச்சிக்கோங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த 11ஆம் தேதி வரைக்கும் தான் ரொம்ப கடுமையாக இருக்கும். 11 தேதிக்கு மேற்கொண்டு கூட பரவாயில்ல. அதே சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் வராரு. சந்திரன் அப்படின்னா நமக்கு 5க்குடைய கிரகம் இல்லைங்களா? குரு சந்திரன், குரு சந்திரன், குரு உங்களுடைய ராசிநாதன் குரு, குரு சந்திரனுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு பாதகம்லாம் கிடையாது. அப்போ சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் வர்றது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தான் உங்களுக்கு யோகம். ஆனாலும் அந்த 11 நாள் வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், பார்த்து சூதானமாக இருங்க. 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய சாரம். இந்த புத்திரபாக்கியத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த நேரம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை சூரிய பகவான் 6க்குடைய கிரகம் 5க்குடைய நட்சத்திரம் வாங்கி இந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவோட சேர்றது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுபோக வைகாசி 25ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே செவ்வாய் 2ல் ஆட்சியில் இருக்கிறார், தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு. திடீர்னு ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு ஆரம்பித்து கொடுப்பீங்க. இந்த மாதிரி நீண்ட நாள் கனவு இருக்கும் இல்லைங்களா? அந்த நீண்ட நாள் கனவு அந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு தருணம் அந்த வைகாசி 25 32 32 வரைக்கும் வரக்கூடிய காலகட்டம். சூரியன் செவ்வாவுடைய சாரத்தில் ஏறி சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படும். சார் எப்படி சார் சூரிய மங்கள யோகம் சொல்கிறீங்களே சார், என்னன்னா சூரியனுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் படும். 9வது பாவகம் என்னன்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிதிருஸ்தானம் அப்படின்றது 9வது பாவகம். பிதிர்காரகன், பிதிருஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். மீனராசி நண்பர்களுக்கு பிதிருஸ்தானாதிபதினா செவ்வாய், பிதிர்காரகன் அப்படின்னா சூரியன். பிதிருஸ்தானம்னா என்னன்னா அப்பாவுடைய ஸ்தானம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்கி செவ்வாவும் சேர்ந்து அந்த பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஒரு சில நண்பர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சாபங்கள் இருக்கும் பாருங்கள், முன்னோர்கள் செய்த சாபம், கர்மான்னு சொல்லுவோம் போது. அப்போது இந்த தருணத்தில் அந்த 25லிருந்து அந்த வைகாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் செய்யக்கூடிய தானம், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களால் உங்களுடைய கர்மாவை சரிப்படுத்திக்கலாம். அதுக்கு நல்ல நேரம் தானுங்க. சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரு, செவ்வாவும் சூரியனும் 2 பேரும் 9வது பாவகத்தை பார்க்குறாங்க.
9வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவாக இருந்தாலும் 9வது பாவகத்துக்கு அந்த பிதிருக்காரகன்றது சூரியன். இந்த அமைப்பு அந்த சூரியன் குருவோட சேர்றார், உங்கள் ராசிநாதனோட சேர்றார். இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதனால் வைகாசி மாதத்தில் 11 நாள் தான் உங்களுக்கு சங்கடமாக இருக்குமே தவிர அதுக்கு மேற்கொண்டு படிப்படியாக பரவாயில்லையாக இருக்கும். ஆனாலும் என்னதான் சொத்து பத்து சம்பாதிக்கிற நேரமாக இருந்தாலும் அதை விட நம்மளுடைய கர்மாவை நீக்கக்கூடிய நேரம் இருக்கிறது தான் பெருசு. மீனராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான மாதம் இந்த மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. 25ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை உங்களுடைய ஜாதகத்தின் தன்மை அறிந்து பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாரும் திருப்பதிக்கு போகிறாங்க, எல்லாரும் காலஸ்தரி போகிறாங்க, எல்லாரும் திருநள்ளாறு போகிறாங்க, நாமளும் போகலாம். இது இல்லை. உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மை அறிஞ்சிக்கிடணும். நீங்கள் என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? திருப்பதி போனால் சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு சங்கடமாக இருக்கும், இருக்குதான் செய்யுது. ஒரு சில ராசி நண்பர்கள் திருப்பதி போகவே கூடாது, போயிட்டு வந்தால் தான் பிரச்சனை வரும். ஒரு சில நண்பர்களுக்கு திருப்பதி நல்லா இருக்கும். அப்போது நமக்குரிய பாதை எது? எல்லாரும் ஒரே பாதையில் போகக்கூடாது. நமக்குரிய பாதை எது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதக ரீதியாக எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நம்ம கர்மா நீங்கும் இந்த நேரத்தில்ன்றது பார்த்துக்கோங்க. சரியா? எது எப்படி இருந்தாலும் யாராவது ஒரு 4 பேருக்காவது என்னுடைய பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தானங்க இந்த பதிவுகள் கொடுக்குறேன். சத்தியமாக இதில் எந்த விதமான வியாபார நோக்கம் இல்லைங்க. ஜோதிடம் அப்படின்றது கல்யாணத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, 1000 காலத்து பயிருன்ட்டு. இந்த ஜோதிடம்ன்றது அதுக்கு மேற்கொண்டு என்னென்னா வேறு எந்த வகையிலையும் நமக்கு நடக்கக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் எழுதியிருக்குது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் தான் இந்த ஜீவன் இந்த மண்ணை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஜோதிடம் நமக்கு கூடவே தான் வரும். இன்றைக்கும் ஒருத்தர் தவறுறாங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் தவறுறாங்க, எந்த திதியில் தவறுறாங்களோ அந்த திதியை வச்சு வருஷம் சடங்கு செய்யக்கூடிய விஷயங்கள், சம்பிரதாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஜோதிடம் அப்படின்றது பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா 100% ஜோதிடம் உண்மை. ஏன்னா ஜோதிடர்கள் 1000 பேர் தப்பாக இருக்கலாம், 1,00,000 பேர் தப்பாக இருக்கலாம், கோடி பேர் தப்பாக இருக்கலாம். ஒரு நாளும் இந்த ஜோதிடம் தப்பாகாது. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.